பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரிஃபைஸ் மீட்டர் உடைய ப்ராப்ளம பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அன் ஆரிஃபைஸ் மீட்டர் வித் ஆரிஃபைஸ் டயாமீட்டர் ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிள் மாரி இருக்கும். அதுல ஜஸ்ட் லைக் ஒரு ஹாலோ மாரி ஓகேவா? ஸோ ஆரிஃபைஸ் டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. இஸ் இன்சர்ட்டட் இன் எ பைப் ஆஃப் 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர் ஓகேவா? ஸோ ஆரிஃபைஸ் டயாமீட்டர நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா, டயாமீட்டர்னா டி, ஆரிஃபைஸ் ஓகேவா? ஓ. அதனால இங்க ஓன்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அதனுடைய வேல்யூ 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பைப் டயாமீட்டர் D1 is equal to 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா? நெக்ஸ்ட் the pressure gauge fitted upstream and downstream of the orifice meter gives the readings of நமக்கு வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the pressure gauge at the upstream ஓகேவா? அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு வேல்யூ இருக்குது, ஸோ அதை நம்ம P1 எடுத்துக்கிறோம். அதனுடைய வேல்யூ 19.62 நியூட்டன் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம், ஸோ டவுன்ஸ்ட்ரீம் உடைய வேல்யூ 9.81 நியூட்டன் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஃபார் த ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடி ஓகேவா? அதனுடைய வேல்யூ 0.6. வெஞ்சுரி மீட்டர் அப்படின்னா 0.98 ஓகேவா டு 0.99 இருக்கும். ஆரிஃபைஸ்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து 0.6 டு சம் 0.4 0.64 0.65 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் த டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் த்ரூ பைப் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே, ஆரிஃபைஸ் மீட்டர் இருந்தாலும் சரி, வெஞ்சுரி மீட்டர் ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லா கொடுத்துருக்கிற எல்லா கிவன் டேட்டாவும் மேக்ஸிமம் நீங்க மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 100 நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 0.1 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுவும் இதையும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரஷர் காஜ் 19.62 இங்க நியூட்டன் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டிவைட்ல தான் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ டிவைட்ல சென்டிமீட்டர் இருக்குன்னா ஆல்ரெடி மீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணா டிவைட் பண்ணும் ஓகேவா? அதனால இந்த டிவைட்ல நம்ம டிவைட் பண்ணிருக்கிறோம் ஓகேவா? ஸோ இங்க ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1/100 the whole square. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, சிடி = 0.6. ஸோ நமக்கு ஃபார்முலா ஓகேவா? ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து இதுதான், Q = CD into A0 A1 divided by root of A1 square minus A0 square into root of 2GH ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, A0 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். A0 A1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ therefore A0 உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, π/4 into D0 square. So π/4 நமக்கு ஆரிஃபைஸ் உடைய டயாமீட்டர் 0.1 the whole square. ஸோ அதை நீங்க அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் π/4 into பைப் உடைய டயாமீட்டர் D1 நம்ம எடுத்திருக்கிறோம், அது வந்து 0.2. ஸோ அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.0314. இங்க வந்து ஆக்சுவலா இங்க தப்பா எழுதிருக்கிறேன், இங்க வந்து மீட்டர் வரும் ஓகேவா? ஸோ இதை மாத்திக்கோங்க, சென்டிமீட்டர் வராது, மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது நமக்கு A0 தெரிஞ்சிருச்சு, A1 தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன தெரியாது, G உடைய வேல்யூ 9.81. ஸோ H உடைய வேல்யூ நம்ம இதுல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, P1 டிவைடட் பை இது டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் ரீடிங்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம H is equal to X into அது வேற ஃபார்முலா ஓகேவா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி, டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா H is equal to X into அந்த ஃபார்முலால போடணும். இப்போ நமக்கு அந்த அந்த வேல்யூ அந்த கிவன்ல நமக்கு கொடுக்கல ஓகேவா? ஸோ அப்போ H இப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, P1 divided by rho G minus P2 divided by rho G. நமக்கு P1 உடைய வேல்யூ தெரியும், ரோனா இங்க ஃபுல்லுமே வாட்டர் தான். ஸோ வாட்டரோடைய டென்சிட்டி 1000 into G உடைய வேல்யூ 9.81. நெக்ஸ்ட் P2 உடைய வேல்யூ, ரோ உடைய வேல்யூ 1000 into G உடைய வேல்யூ 9.81. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 20 இங்க 10 வரும். ஸோ therefore H உடைய வேல்யூ 10 மீட்டர் ஓகேவா? ஸோ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வந்து CD உடைய வேல்யூ, இது A0 A1 டிவைட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் minus A0 square into root of 2 into G. G னா 9.81. H உடைய வேல்யூ 10 ஓகேவா? இங்க எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, நான் 0.6. ஸோ மேல ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கேன், நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதனுடைய வேல்யூ. ஸோ கீழே என்ன பண்ணுங்க, இதை ஸ்கொயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் விட்டுடுங்க ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ இன்டூ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், 14.007 வரும். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருக்கிற
நியூமரேட்டர்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைடட் பை நெக்ஸ்ட் டினாமினேட்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் மீட்டர் கியூப் per செகண்ட்ல கிடைக்கும். ஓகே, இது நம்ம எப்படி நம்ம வந்து லிட்டரா மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது லிட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.